2026 உங்கள் ஓட்டு யாருக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யார் நெக்ஸ்ட்டு சிஎம்? இப்படின்னு என்னை பார்க்குறவங்களாம் கொஸ்டின் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள். பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எடுத்துங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி தாங்க இருக்குது? இப்போ வரைக்குமே சின்ன குழந்தையிலேருந்து 2 வயசு குழந்தையிலேருந்து 85 வயசு வயசானவங்க வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ளவங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை சொல்ல முடியும்? இதை பற்றி எந்த ஒரு மீடியாக்களோ இல்லை யூடியூபர்ஸோ இல்லை கேமராக்களோ கொண்டு போகாமல் சும்மா 2026 யார் நெக்ஸ்ட்டு சிஎம் வருவாங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு மாறி மாறி அந்த கட்சியா இந்த கட்சியை இப்படி தான் போட்டி போட்டு கேமராக்களும் மீடியாக்களும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வன்கொடுமைகளை பற்றி யார் பேசுகிறாங்க, யார் முன் வராங்க? அதனால் பெண்களுக்கான பாதுகாப்பு யார் கொடுக்குறாங்களோ, யார் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தாங்க என்னுடைய ஓட்டு. அதனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நீங்கள் தாங்க தீர்மானிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஓட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.